அன்பை நான் தந்தேன், தினம் ஆசையோடு காவல் நின்றேன், சொந்தமே என்றேன், அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே ஈரம் அது காய்ந்து போன பாலைதானா, வறண்ட நிலம் நீரை தேடுது, கசந்த மனம் ஞானம் பேசுது, ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம். மலர்களை அள்ளி தரும் கைகள் மீது வாசம் சேரும், முள்ளையே கண்டே அந்த காயம் தந்த பாடம் போதும், கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம், நினைப்பவர்கள் மறந்த நேரமே, மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே, ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம். இதில் பாசம் என்ன நேசம் என்ன, காலத்தின் கோலம் புரிந்து, ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம்.
சத்தத்தையே காணோம்? வயிறு நிறைய பாலை குடிச்சிட்டு இது என் ஒய்ஃப் பாலா, இவங்க அண்ணன் அண்ணி. லெட்டர் போட்டிருந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லையே. லெட்டர் போடுறதுக்கு பதிலா நேரம் சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு டைம் இருந்திருக்காங்க. சாப்பிட்டோம். நான் படிக்கும்போது படிப்பு, ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு இவகிட்ட சொன்னேன். இவன் நம்பல. சரி என் கூட வா, நான் வாங்கின கப்ஸ் எல்லாம் காட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தேன். பாலிஷ் போடுறதுக்காக கடையில கொடுத்தேன். ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கப்பு, தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பாலா, காலையில் செக் புக் எடுத்துக்கிட்டா. எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. ரொம்ப சந்தோஷம். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பெரிய பணக்கார, 10,000க்கு செக் எழுதலாம், லட்சத்துக்கு எழுதலாம். எனக்கு யாரு பிச்சை போட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இடிச்சுக்கிட்டு கை நீட்டாள்னா இல்ல. நீ போயிட்டு வரலாம் ரகு, நீ போயிட்டு வரலான்னு சொன்ன. நீங்க அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அவரு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு. கடமைப்பட்ட மாதிரி அவன் பேசினான். ஏதோ பெரிய பரம்பரை கோடீஸ்வரர் மாதிரி பேசினான். ஆமா, நான் எல்லாத்தையும் வித்து தான் சாப்பிட்டு இருக்கேன். யாரில சொன்னா அது பொண்டாட்டி முன்னாலே கேட்கறது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா லட்சுமி? தெருவில் இந்த நிர்வாணமா நிக்க வச்சு செவுக்கால அடிச்ச மாதிரி இருந்தது. நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா நியாயம் அநியாயம் பாக்குற நிலைமையில நாம இருக்கோம். உங்க கோலத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண சொல்ல லட்சுமி? நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி உழைஞ்சு கொடுக்கிற சாதாரண மனுஷன ஆண்டவன் என்ன படைக்கல. உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியல. தண்ணீரோட நிறம் ஒண்ணுதான், ஆனா அது விழுத நிலத்தை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறும். வர வர நீங்க பெரிய ஞானியை போல பேசுறீங்க. யாரும் ஞானியா பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை ஞானி ஆக்குது. ஏற்கனவே ஒரு வருஷமா நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கல. நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி பொறுத்துட்டே வரீங்க. இன்னும் நான் தவறு சொன்னா நல்லா இருக்காது. இன்னொரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வீடியோ காலி பண்ணி கொடுத்துருக்கேன். வீடு சுத்தமா தொடச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல? வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வண்டி வாடகை மிச்சம். நம்ம அழகு உதவி ஆசிரியரா வேலை செய்யற பத்திரிகையில எனக்கு ப்ரூஃப் ரீடர் வேலை வாங்கி கொடுத்துருக்கான். மாசம் 150 ரூபாய் சம்பளம். ப்ரூஃப் ரீடர்னா? ப்ரூஃப் ரீடர்னா இந்த அச்சுப்பிழை திருத்துறது. ஒருத்தர் எழுதிருக்கிற கதையை படிச்சா நானும் ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு தோணுது. எழுதுங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சு 1000 கதை எழுதலாம். ரத்னம், யோ ரத்னம், எத்தனை தடவை ப்ரூஃப் ஆக்க திருப்பி திருப்பி தோடு சேரிய.
தலைவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர்னு இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்பு உள்ளவர்னு கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் எவ்வளவு மாறி இருக்கு. அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார். உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி வேலை கவனி. எலெக்ஷன் சொல்லுங்க. நம்ம நாட்டுல ஜனத்தொகை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இதுதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? பச்சை குழந்தை தொட்டில தூங்குது, இன்னும் 2-3 குழந்தை பிறந்து அவங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி குடிசையில வாடுறவங்க எப்படி தனியா ஒரு வாட முடியும்? நாம இப்பதானே குடிசைக்கு வந்திருக்கோம். பக்கத்து குடிசைக்காரன்கிட்ட கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 10-15 குழந்தை போதும்ல? அடுத்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்திலேயே வர மாட்டேன். ஆமா, நீயா உன்னால கையால வாய பத்தாத. நம்ம குடும்பத்துல இன்னொரு புது ஜீவன் வரப்போகுது. குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாவதே தவிர வருமானம் அதிகமாக மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்னது? நம்ம பக்கத்து தெருவுல ரெடிமேட் சட்டை தைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. அவங்க வெட்டி கொடுக்குற துணியை தச்சு கொடுத்தா தினம் 5 ரூபாய் கொடுப்பாங்க. போட்டுமா? எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். அப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு 5000க்கோ 10,000க்கோ இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. மாசம் 5-10 கட்டினா சமயத்துக்கு உதவும். நான் செத்து போனா என்ன பண்றதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்றியா? நான் செத்து போய் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் நான் சொல்ல. நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். சச்சா, நானும் கிளம்பியுமா என்ன பேசுறீங்க? நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம், தெரியாம சொல்லிட்டு. இவன் லூட்டி வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல்ல சேர்த்து விடணும். இப்போ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும். நான் என்ன இவங்களை கான்வென்ட்லயே சேர்க்க சொன்னேன்? கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்க சொன்னேன். தன் புள்ள தானே வளரும். எஸ், நான் தான் அழகப்ப பேசுறேன். நந்தா, தலைவர் தேர்தல தோற்றுவான்னு எழுதிக்கிறியா? மனசுல என்னடா நினைச்சு? ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. போனை வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்? ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்ல, நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன். அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதிருக்கேன். என்னது கதையா? ஹண்டேஷ் அக்கா கொண்டா. வெரி குட்.
பிரமாதம். உண்மையிலே நல்லா இருக்கா? நிஜமாதான் சொல்றேன். நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா. ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இது இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. குமார், தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். அம்மா டாடா. டாடா. எங்க இந்த புத்தகத்தை கூட நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்கவா போறேன்? பரவாயில்ல கொடு. என்ன இது ஒரே புகையா இருக்கு? ராணி பாபா பார்க்கலாம். என்ன முனியா, எங்க ஓடுற? நம்ம பேட்ட தீ பிடிச்சி எரியுது. பயங்கன்னு சொல்ல போறேன். ஐயோ, என் குழந்தைங்க. ஐயா, என் தாள் சென்னை எடுத்துட்டு ஓடுறாயா? பிடிங்க. ஐயா, நீங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும். இந்தாங்க உங்க புஸ்தகம்.